உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிருடைய தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக இங்கே அரசோர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசோர்களே. வணக்கம் நாஞானி. அனைத்துல உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் இப்பொழுது 28வது நாளை எட்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் கூட எரிசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக கூட செய்திகள் வந்திருக்கின்றது. முதலில் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக களத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுவீர்களா? கள நிலைமையில் தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்று ஈரானின் கடற்படை தளபதியை படுகொலை செய்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. அதனுடன் இணைத்து புலனாய்வுத்துறையின் கட்டளை அதிகாரியும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டாலும் ஈரான் அது தொடர்பாக இன்னும் முழுமையாக ஈரானிடமிருந்து பதில்கள் வரவில்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அதாவது ஈரான் குவான் என்ற பகுதியை இரவு இஸ்ரேலிய வான்படை தாக்கியதாகவும் அதில் கிட்டத்தட்ட 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணைகள் விழுந்து படித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஹிஸ்புல்லாக்களும் நேற்று மீண்டும் கிட்டத்தட்ட 27க்கு மேற்பட்ட மேற்கவா டாங்குகளை இதுவரை நடைபெற்ற தாக்குதல்களில் டாங்குகளை தாக்கி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அவர்கள் ராக்கெட்டுகளையும் ஏவி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதுவரையில் போர் ஆரம்பித்ததிலிருந்து 3500 ராக்கெட்டுகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒரு லெபனானில் ஒரு படை தாக்குதலை ஆரம்பித்த போதும் இப்போது அந்த படை தாக்குதலை நகர முடியாத நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பெருமளவானவர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைகளில் கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஈரான் குவைத்தின் எரிபொருள் தாங்கிகளை தாக்கி அளித்திருந்தது. குவைத்தின் விமான நிலையத்தின் அவர்களை பொறுத்தவரை, ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கூறுகிறது அமெரிக்காவுக்கான உதவிகளை வழங்குகிறார்கள் என்று. ஏனென்றால் குவைத்தில் இருந்து ஈரானை நோக்கி ஹீமாஸ் ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்தது. அதற்கு பதிலடியாகவே குவைத்தின் அனைத்துலக விமான நிலையத்தின் எரிபொருள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் UAE கூறியிருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒரு கடற்படை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. தாக்குதல்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலின் பகுதிகளை, இப்ப நேகேவ் பகுதியாக இருக்கலாம், டெல் அவிவ் பகுதியாக இருக்கலாம், எல்லாவற்றின் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் 2 தரப்பு தாக்குதல்களின் வேகத்தை குறைத்து விட்டார்கள். இப்ப இஸ்ரேல் அமெரிக்க படையினரின் தாக்குதல் வலிமையும் குறைந்திருக்கின்றது. அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 2 விமானங்களை அமெரிக்கா இழந்திருந்தது. இப்போது மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் ஒன்றை, அதாவது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பொறுத்தவரையில் அவர்கள் ஏர் சுப்பீரியாரிட்டி என்று சொல்றது வான் மேலாதிக்கத்தை மெல்ல மெல்ல இழந்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரான் ஏவுகணைகளுக்கு அவர்களுடைய விமானங்கள், அதாவது ஏவுகணைகளால் விமானங்களின் தாக்குதல் நடவடிக்கைகளில் கணிசமாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. அவர்கள் திடீரென்று தாக்குகிறார்கள் தவிர முன்னே போல ஒரு சுதந்திரமாக தாக்க முடியாத ஒரு நிலை. F-15 அண்மையில் வீழ்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட இதுவரையில் 2 டசன் விமானங்களை அமெரிக்கா இழந்ததும் தொடர்ச்சியாக ஈரான் மீதான அந்த தாக்குதலை குறைத்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. பேச்சுக்களும் போரும் என்று இருந்த போதும் ஈரான் தனது தாக்குதல் வலிமையை குறைத்ததாக தெரியவில்லை. ஈரான் மக்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு முழுமையான போருக்கு தயாராவது போலதான் இருக்கு. இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு 48 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருந்தார் ஈரானுடைய எரிசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக. அதனைத் தொடர்ந்து 5 நாள் அவகாசம் கொடுத்திருந்தார். இப்பொழுது வருகின்ற செய்திகள் பார்த்த மேலும் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை இடைநிறுத்துவது தொடர்பாக ஊடக சந்திப்பு நடைபெற்றது. என்ன செய்ய பார்க்கின்றார்? அவர்தான் குழப்பத்தில் இருக்கிறாரா அல்லது அமெரிக்கா முழுவதுமே குழப்பத்தில் இருக்கிறாரா? என்ன நிலைமை என்றதை கூறுவீர்கள்? என்ன கூறினார் இந்த ஊடக சந்திப்பில்? ஊடக சந்திப்புல டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், மார்க் ரூபியோவாக இருக்கலாம், அல்லது பீட் ஹெசத்தாக இருக்கலாம், JD வான்ஸாக இருக்கலாம், எல்லோரும் அதில் பேசியிருந்தார்கள்.
அதில் பேசுவதற்கும் இங்கு நடைபெறுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி. அதாவது ஈரான் தங்களிடம் கெஞ்சி கேட்டதாகவும் பெக் பண்ணியதாகவும் இந்த ஒரு டீலுக்கு வாருங்கள் என்று தங்களிடம் கேட்டதாகவும் அங்கு பேசுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லியும் தாங்கள் போனா போகுது என்று ஒரு பேச்சுக்கு வந்ததாகவும் அதுல சொல்லுகிறார் என்றால் ஈரான் கேட்கவில்லை, ஈரான் நான் கேட்கவில்லை ஈரான் தான் கேட்டது என்று. இப்ப முழுக்க அவ்வளவு பேருக்கு முன்னால முழுக்க பொய்யையும் புரட்டையும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் இருந்து. பீட் ஹெசத் கூறுகிறார், இப்போது A-10 ரக விமானங்கள், அப்பாச்சி ரக விமானங்கள் கூட ஈரானில் தாக்குகிறது. அங்கு அப்படியான விமானங்கள் இல்லை, F-35 அடி வாங்கி கொண்டு போயிருக்கிறது. இந்த நிலையில் இது ஈராக்ல தான் தாக்குதல் நடத்தது. ஈராக்ல தான், அதுவும் ஈராக்கிட்ட ஆமியை தாக்கி இருக்கிறது A-10 கீழே பறக்க முடியாது. அதுக்குள்ள உலங்கு வானூர்திகள் பறக்கிற நிலையில் ஈரான் இல்லை, ஈரானுக்கு தான் பறக்க முடியாது. ஆனால் பொய்யையே கூறுகிறார்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப. ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் தரையிறக்குவேன் அல்லது ஈரானை கைப்பற்றுவேன், ஈரான் திருப்ப ஒன்றியே கூறுகிறார். ஈரான் ராணுவம் முடிஞ்சது, ஈரான் வான்படை இல்லை, ஈரான் கடற்படை இல்லை, ஈரான் தலைவர்கள் மேல் இல்லை, தன்னை அயத்துல்லா ஹமானி இந்த இடத்துக்கு தன்னை கேட்டார்கள் என்று எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவர்கள். வான்படை இல்லை, கடற்படை இல்லை, சரி. உக்ரைனிடம் தான் வான்படையும் இல்லை, கடற்படையும் இல்லை. முதல் கிழமையிலேயே ரஷ்யா எல்லாத்தையும் அழித்து விட்டது. ஆனால் 4 வருடங்களாக போட்டுறாங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் பாருங்கள், ரஷ்யா 4 வருடங்களாக உக்ரைனுடன் தாக்கு பிடிக்கிறாங்க. இங்க 20 நாளோட உங்களால முடியாம கிடக்கு. எல்லாரையும் கெஞ்சி பார்த்து கடைசியா. அப்ப இதுல மார்க் ரூபியோ ஒருவரார் ஈரானுடன் அணு ஆயுதம் இருந்தால் மில்லியன் கணக்கான மக்களை கொல்லுவார்கள் என்று சொல்லி அமெரிக்கர்கள் 40 வருடங்களாக ஈரான் அமெரிக்க மக்களை தொடர்ச்சியாக படுகொலை செய்தது என்று எல்லாம், அதாவது அந்த ஊடக சந்திப்பில ஒரு பொய்யும் புரட்டுமாகத்தான் இருந்தது. அதற்கு அப்பால் முதலில் நீங்க சொன்னது போல 48 மணி நேரம், பிறகு 5 நாள் ஆக்கினார்கள், இப்போது 10 நாள் ஆக்கி இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் எரிபொருள் விலை சரியாக ஏறுகின்றது. அமெரிக்கா கூறுவதனையும் பொய் என்று எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. இவர்கள் போரை இழந்து விட்டார்கள். ஒன்று, இப்ப பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா தன்னை தற்காத்து கொள்ள போராடுகிறது என்று தெரிகிறது எல்லோருக்கும், பொருளாதார ரீதியாகவும். எனவேதான் இப்ப எரிபொருள் விலை திரும்ப ஏறிவிட்டது. நேற்று பங்கு சந்தை கடுமையாக திரும்பி வீழ்ந்து விட்டது. உடனடியாக அவர் சொன்னார் 10 நாள் என்று. இப்ப நேற்று $106 எண்ணெய் இப்போ $93 குறைந்திருக்கின்றது. அதாவது பொய்யையும் புரட்டையும் சொல்லி அந்த எண்ணெய் வியாபாரம் இது ஒரு சென்டிமெண்ட்ல போகுது. உண்மையான மார்க்கெட் ஃப்ளோ பண்ணல, எண்ணெய் ஏறுறதும் இறங்குறது ஒரு சென்டிமெண்ட்ல போகுதே வழிய உண்மையா மார்க்கெட் ஃப்ளோ பண்ண இது மேலும் மேலும் இந்த உலகத்துக்கு கடுமையான டேஞ்சரை கொண்டு வருமே தவிர இதனால் எந்தவித பிரயோசனமும் இருக்க போவதில்லை. இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி வரையும் இதை ஒத்தி போட்டிருப்பதாகவும் ஈரான் தங்களிடம் கெஞ்சி கேட்டதாகவும் கூறினார். ஆனால் ஈரான் சொல்லி இருக்கின்றது, நாங்கள் அப்படி எந்த விதமான கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை. நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள், இடைநிறுத்தம் தொடர்பாக, தாக்குதல் தொடர்பான இடைநிறுத்தம் தொடர்பாக நீடித்துக் கொண்டு வருவதற்கு நேரம் வாங்குகிறார் என்றும் நீங்கள் ஒரு முறை பேசியிருந்து கூறினீர்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தரவழி தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு ஆயத்தம் பண்ணுவதற்கான ஒரு நேரம் வாங்குகின்ற ஒரு உத்தியாக அதை பயன்படுத்துகிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள். சரி, அமெரிக்கா தான் தன்னுடைய படைகளை கொண்டு வருகிறார்கள், ஏபானை கொண்டு வருகிறார்கள், மெரீனை கொண்டு வருகிறார்கள். அப்படின்னால் ஈரான் சும்மா பார்த்து கொண்டிருக்குமா? தரவழி தாக்குதல் வந்தால் ஈரான் இது தொடர்பாக ஏதாவது தயார்படுத்துறதுக்கான முன்னெச்சரிக்கையாக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்களா? ஈரான் இப்போது தனது படையினருக்கும் தனது மக்களுக்கும் பயிற்சிகளை வழங்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் மேற்குலக ஊடகங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறது, ஈரான் தனது 12 வயது பிள்ளைகளுக்கு பயிற்சியை கொடுக்குது. திரும்ப தொடங்கி விட்டார்கள். அங்க விடுதலை புலிகளுக்கு சொன்னது போல சிறார் படை அணியை கேட்கிறார்கள் என்று சொன்னது போல இப்ப இவர்கள் தொடங்கி விட்டார்கள். இந்த ஊடகங்களுக்கு, மேற்குலக ஊடகங்களுக்கு அதான் தொழில். அவர்கள் இந்த NGO-க்களுக்கு அதுகள் தான் தொழில். அங்க உக்ரைன்ல 12 பேருக்கு 12 வயசு 10 வயசு பேரெல்லாம் ஆயுதத்தை தூக்கினால் உக்ரைன் சிறுவர்கள் நாட்டை காக்க புறப்பட்டு விட்டார்கள். ஈரான்ல 12 வயது பிள்ளைகள் தான் அது அந்த குழந்தைகளை கொண்டு போறாங்க ஹியூமன் ஷீல்ட. அதான் 2க்கும் வித்தியாசம். 2ம் 12 வயசு தான். அங்க இப்படித்தான் ஹெட்லைன் வரும் மேற்குலக, இங்க இப்படித்தான் வரும்.
அப்ப இப்ப பார்த்துக்க போனா கிட்டத்தட்ட 3 மில்லியன். அப்ப அவர்கள் ஏற்கனவே 6,50,000 படையினர் இருக்கிறார்கள். 2,50,000 இந்த பராமிலிட்டரி குரூப் வந்து இருக்கிறது. அதை விட டோட்டலாக அவர்கள் இந்த ரிசர்வ் படையினரையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் படையினரை திரட்டுவதாக கூறப்படுகின்றது. அவர்கள் ஒரு மிக நீண்ட போருக்கு தயாராக போகிறார்கள். அதாவது இந்த உள்ளக தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் ஹாக் ஐலண்டையோ அல்லது ஈரான் ஹார்மோஸ் நீரினையோ திறந்தால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் சொன்னால் பப் எல் மண்டீப் அதை ஹூதிஸ்களின் ஊடாக அதை மூடிக்கொண்டு பஹ்ரைனை அல்லது யுஏஇ ஒரு பக்கத்தை ஈரான் கைப்பற்ற போகிறது என்று கூறுகிறார்கள். அதாவது இவர்கள் ஒன்றை கைப்பற்றும் போது அவர்கள் இன்னொன்றை கைப்பற்றுவதாக கூறப்படுகின்றது. அதற்காகத்தான் பெருமளவான படையினரை திரட்டுவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது கிட்டத்தட்ட 50,000 படையினர் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10,000 சிறப்பு படையினரை கொண்டு செல்ல போகிறார்கள். அதே நேரம் இவர்கள் அரபு நாடுகளின் படையினரை திரட்ட முற்படுகிறார்கள். சவுதி அரேபியா, மற்றது யுஏஇ போன்ற நாடுகள், மற்றது கர்டிஷ் படையினரை இவர்களை மேற்குலக ஏனைய நாடுகள் இப்ப பிரான்சோ ஜெர்மனியோ அவர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டார்கள். அப்படி அரபு நாடுகளின் படைகளை திரட்டினால் ஈரான் அதிரடியாக இந்த பஹ்ரைனையோ அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்க யுஏஇ கரைப்பகுதியையோ கைப்பற்றலாம் என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது ஈரான் மலைப்பாங்கான பகுதிகள், மற்றது அங்கு விலங்கு வானூர்திகளோ சிறிய விமானங்களோ இறங்க முடியாத ஒரு நிலை. இப்ப ஃபோக்லாந்து ஐலண்ட்ல இந்த எதுக்கு அர்ஜென்டினாக்கு பக்கத்துல அங்க நடந்த சண்டையில் கூட உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா கிட்டத்தட்ட ஒரு 4 கப்பல்களை அந்த தரையிறக்கத்திற்கு அந்த தீவில் கூட இழந்திருந்தது. என்று சொன்னால் அது அவர்களுக்கு சாதகமான களநிலை. அதே போலதான் ஈரானுக்கு இது சாதகமான களநிலை. அப்ப எல்லோரும் பிரித்தானியாவின் புலனாய்வுத்துறையோ எல்லோரும் அதை எச்சரிக்கிறார்கள். மற்றது ஈராக் சண்டையில் 3 லட்சம் பேரை கொண்டு போயிருந்தார்கள். முதலாவது 91ஆம் ஆண்டு சண்டை 3 லட்சம் பேர் தான் அந்த தாக்குதலுக்கு முதலில் களமிறக்கிறது. இங்க 50,000 60,000 பேரோட. மற்றது இராணுவத்தினர் அமெரிக்கன் இராணுவம் கூடி தரையிறக்கத்துக்கு அந்த அளவுக்கு தயாராக இல்லை. இப்ப நியூயார்க் டைம் என்ன போடுகிறது, அமெரிக்க இராணுவம் இந்த 13 தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. இங்க சுத்தவரை இருக்கிற நாடுகள், வளைகுடா நாடுகள் 13 தளங்கள். ஒரு தரையிறக்கம் என்றாலும் இந்த அவர்களுக்கான விநியோகத்துக்கான தளங்கள் இல்லை. ஈரான் ஏற்கனவே அழித்து விட்டது. இனி விநியோகம் பெற வேண்டும் என்று சொன்னால் டியாக்கோ காசியோ அல்லது ஐரோப்பாவில் தான் பெற வேண்டும். அது சாத்தியமற்றதாக இருக்கின்றது. நியூயார்க் டைம் என்ன சொல்லி இருக்கிறதா, இந்த 13 தளங்களும் அழிக்கப்பட்ட அமெரிக்கான வளைகுடா தளங்கள் அழிக்கப்பட்டதால் படையினர் ரிமோட்டா ஒர்க் பண்ணுகிறார்கள். எங்க நீங்க கேள்விப்படுற படையினர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றால் வீட்டில இருந்து வேலை செய்யற படையினரை வச்சுக்கொண்டு 2 சண்டை பிடிக்கிறது. அந்த அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இதொரு ஈரானை மிரட்டுவதற்காக இவர்கள் இப்போதைக்கு இதை செய்து கொண்டு இப்போதைக்கு 10 நாளைக்கு பின்தள்ளி போட்டிருக்கிறார் தனது தாக்குதலை ட்ரம்ப். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அரசர்களே, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே துறைசார் நிபுணர்கள், அதாவது போர் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியது என்ற தகவல்கள் பல வெளிவந்தது. அதாவது இந்த போருக்கு போக வேண்டாம் என்றால் ஈரான் தயாராக இருக்கின்ற விடயங்களை கூறும் பொழுது உதாசீனப்படுத்தினவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரித்தானியாவுடைய MI6 தலைவரும் கூட இந்த போரினுடைய நிலைமை தொடர்பாக கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது. இவர்களுக்கு முன்னரே தெரிந்திருக்க வேண்டும், இப்பொழுது இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். என்ன தகவலை கூறியிருக்கின்றார்? அதாவது பிரித்தானியாவின் MI6 என்றது, MI6 பிரித்தானியாவின் வெளியக புலனாய்வுத்துறையின் வெளியக புலனாய்வுத்துறை பிரிவு தற்போதைய போரில் அமெரிக்காவை விட ஈரான் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது ட்ரம்ப் ஆரம்பத்தில் அந்த தலைமை பீடத்தை அளிப்பதில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதை உடனடியாகவே அந்த 48 மணி நேரத்துக்கு அந்த வெற்றியை இழந்து விட்டார் ஈரான் தாக்குதல்களுடன் என்று கூறியிருக்கின்றார் அவர். அதாவது சமீபத்திய இராணுவ மோதலில் அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் விட ஈரான் தெளிவான மேலாதிக்கத்தை பெற்றுள்ளது என்று கூறியிருக்கின்றார். தெஹ்ரானின் புத்திசாலித்தனமான வியூகம் வாஷிங்டனின் போர் நோக்கங்களை தூளாக்கிவிட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அவர் அந்த ஜங்கரின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு போரில் இருந்து ஈரான் முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் நடைபெற்ற போரில் ஈரான் ஒரு முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது. ஈரான் தனது இராணுவ பலத்தை மறுசீரமைத்துள்ளது. இதனால் தற்போது அதனை தோற்கடிப்பது சாத்தியமாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள், ஈரான் தனது முக்கிய ஆயுதங்களை நாடு முழுவதிலும் பரப்பி இருக்கின்றது. அப்ப அமெரிக்கான தாக்குதல்கள் அமெரிக்கா இஸ்ரேலும் கூறியிருக்கிற 15,000 இலக்குகளை தாக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எங்கு தாக்குவது என்று தெரியாது. ஏனென்றால் ஆயுத வளங்கள் நாடு முழுவதும் பரப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல ஈரானிய இராணுவ தலைமை, கட்டளை மையம் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் எல்லாம் கீழ்மட்டம் வரை பரவலாக்கி இருக்கின்றது. அதாவது எல்லாம் பிரிக்கப்பட்ட 33 கட்டளை மையங்களாக பிரிக்கப்பட்டு அவர்கள் சுயாதீனமாக இயங்குகிறார்கள். அதாவது இந்த கட்டமைப்பு இது எந்த ஒரு பாரிய தாக்குதலின் போதும் ஈரானிய இராணுவம் உடனடியாகவும் சுதந்திரமாகவும் முழுத்திறனுடனும் பதிலடி கொடுக்க உதவுகின்றது. இப்படியான அந்த பிரித்து அவர்களை தனித்தனி சுதந்திரமான கட்டமைப்புகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் ட்ரம்ப் பெற்றிருந்த சிறிய தொடக்க அனுகூலமும் இப்போது முற்றாக இழக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாத அவர் இன்னொன்றையும் உறுதியாக கூறியிருக்க, இந்த போரில் இப்போது ஈரான் ஆதிக்கம் செலுத்துகின்றது. ஈரான் அமெரிக்காவை இராணுவ ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையின் பொருளாதார முக்கியத்துவத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஈரான் உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதையை தனது கட்டுப்பாட்டுகள் வைத்துள்ளது. இதனால் மேற்கத்திய சக்திகள் தத்தளித்து வருகின்றன என்று கூறியிருக்கின்றார். அவர் ஒரு இராணுவத்தின் புலனாய்வுத்துறை, பிரித்தானிய புலனாய்வுத்துறை ஒரு தலைவர். வடிவாக இந்த இராணுவ வியூகங்களை அலசி ஆராய்ந்து இதை கொண்டு கொடுத்திருக்கிறார். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் 37% அமெரிக்காவின் முழு பலமும் இங்கதான் இருந்தது. 2 விமானம் தாங்கி கப்பல் வந்திருந்தது. இன்றைக்கு ஒன்றும் இல்லை. விமானம் தாங்கி கப்பலால எதுவும் செய்ய முடியாத என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். விமானங்களும் அவ்வாறான ஒரு நிலைதான். தளங்கள் ஒன்றுமே அதுக்கு உதவவில்லை. எல்லா தளங்களும் அழைக்கப்பட்டு விட்டன. இப்ப வியூகம் ஈரான் அவர்கள் இழப்பை சந்தித்தாலும் போரில் அவர்கள் வெற்றி பெறுவது போலதான் தெரிகின்றது. இனி இந்த போர் ஆரம்பித்து ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் கூறுகிறீர்கள், தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றால், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் உலகம் பூராவும் ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று நீங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள். அந்த நிலைமை இப்பொழுது பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு உதாரணம், நான் தற்பொழுது டோக்கியோ விமான நிலையத்தில் இறங்கி ஒரு சிலரோடு பேசும் பொழுது கூறினார்கள், 20% எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. எண்ணெயுடைய விலை 20% அதிகரித்திருக்கின்ற, அப்ப பாருங்கள் எப்படி இருக்க போகிறது. இனி ஸ்ரீலங்காவிலும் கூட பெரிய சிக்கல் இருப்பது பொழுது, பொதுவாக இந்த பொருளாதார நிலைமை தொடர்பாக முதலில் கூறுங்கள் என்னுடைய உறவுகளுக்கு. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உலகம் மிக கடுமையான நிலைக்கு வந்திருக்கின்றது. இது அமெரிக்கா மீதான அழுத்தத்தை அதிகரித்திருக்கின்றது. எனவேதான் ட்ரம்ப் இந்த உயில் விலையை ஏற்றவும் இறக்கவும் 48 மணி நேரம், 5 நாள், 10 நாள் என்று இழுத்துக் கொண்டிருக்கிறார். ஈரான் எப்படியாவது தங்கள்கிட்ட ஈரானை எப்படியாவது, அதாவது அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தோத்து விட்டீங்கள் என்று சொல்லுங்கள். அந்த சின்ன பிள்ளைகள் விளையாட இந்த முறை நீ தோத்ததா சொல்லு, பாரம்பரிய நான் தோத்ததா சொல்றேன், அல்லது நீ வெற்றி பெற்றதா சொல்லுன்னு சொல்லு. அதே மாதிரி இப்ப அப்படிதான் நிற்கிறார். ஈரான சொல்ற, நீங்கள் தோத்தது என்று ஒத்துக்கொள்ளுங்கோ என்றார். இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், சூப்பர் பவர் என்ற அந்த ஸ்தானத்தை தாங்கள் இழக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து விட்டது. இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மார்க்கோ ரூபியோ பிரான்ஸ்ல இறங்கி இருக்கிறார் பேச்சுவார்த்தைக்காக. அப்ப எக்கனாமியை பொறுத்தவரையில் இப்ப அல் ஜசீரா இலங்கையை பற்றி பெரிய ஒரு கட்டுரையை போட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு நிலைக்கு இலங்கை வந்திருக்கின்றது. ஒருவருக்கு 20 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படுகிறது ஒரு வாரத்துக்கு. அங்கு ஏற்கனவே 4 நாட்கள் தான் வேலை நாட்கள், புதன்கிழமை லீவாக அறிவித்து விட்டார்கள். 60% இலங்கையின் எண்ணெய் ஹார்முஸ் நீரிணையினூடாகத்தான் வருகின்றது. பஸ் என்றால் 100 லிட்டர் தான் ஒரு கிழமைக்கு, லொரி என்றால் 200 லிட்டர் தான் ஒரு கிழமைக்கு என்று பொருள். இப்ப இது எல்லாத்தையும் தான் பாதிக்கும். விவசாயத்தை பாதிக்கும், போக்குவரத்தை பாதிக்கும், மருத்துவத்தை பாதிக்கும், பாடசாலைகளை பாதிக்கும், உற்பத்தியை பாதிக்கும், எல்லாவற்றையும் தான் பாதிக்கும். இந்தியா இதை விட இன்னும் மோசமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்தியாவின்
நிலைமையை பொறுத்தவரையில் பல இடங்களில் மின்சாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். பல இடங்களில் பெருமளவான மக்கள் பல நாட்களாக காத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எல்லாம் ஒரு உடைந்து விழுகின்ற நிலை. அதே போல நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் குவைத் கூறியிருக்கின்றது, இந்த போர் இன்றைக்கு நின்றா கூட இப்போதைக்கு உற்பத்தி வராது, உற்பத்தி செய்ய முடிய கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல வியட்நாம் அனைத்துலக விமான சேவையை நிறுத்தி இருக்கின்றது பல இடங்களுக்கு. என்றால் ஃபியூவல் இல்லை, விமானங்களுக்கு எரிபொருள் இல்லை. ஜப்பான் நீங்கள் இப்போது கூறுவோம், இப்ப ஜப்பான் பிரதமர் கூறியிருக்கிறார் நிலக்கரி மின்சார உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கோம். இந்த சுற்றுப்புற சூழல் எல்லாம் இப்ப சுற்றுப்புற சூழல் ஜப்பான் கூட சுற்றுப்புற சூழல் வரியை ரத்து செய்து விட்டது. சுற்றுப்புறல் எப்படி கெட்டு போறாலும் பரவாயில்ல, மக்கள் இப்போதைக்கு உயிர் வாழட்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். இந்த அமெரிக்காவின் இந்த நிலைமையா. ஆஸ்திரேலியாவில் அங்க ஒரு ரிஃபைனரி கூட இல்லை. இப்ப பிரித்தானியாவில் சொல்றாங்க இன்னும் ஒரு 2 கிழமைக்குத்தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். ரிசர்வ் எல்லா நாடுகளும் ரிசர்வை எடுத்து விட்டு, இப்ப ஜப்பான் வியாழக்கிழமை ரிசர்வை எடுத்திருந்தது. அனைத்துலக எரிபொருள் மையம் 400 மில்லியன் பரல்களை சந்தைக்கு விட்டுருக்கு. அந்த சந்தைக்கு ரிசர்வை விட்டுத்தான் இந்த விலையை கீழே குறைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு முடியும், நாளைக்கு முடியும் போர் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு கிழமைக்கு நீடிக்குமாக இருந்தால் பொருளியல் நிபுணர்களின் கருத்தின்படி எல்லா மக்களின் கோபமும் அமெரிக்காவை நோக்கி திரும்பும் என்று கூறுகிறார்கள். உண்மைதான். இப்பொழுது அதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. பல நாடுகள் கூட அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் சுய லாபத்துக்காக இந்த போரை ஆரம்பித்தார். வேறு காரணங்கள். அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக ஒருதலை பட்சமாக இந்த போரை ஆரம்பித்த பொழுது அவரிடம் ஒரு இருமாப்பு இருந்தது. நாங்கள் எதையும் சாதிப்போம், தரமட்டமாக்குவோம் என்று கூறினார். ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவருடைய இராணுவத்திடம் ஏதோ சிக்கல் இருப்பது போல் தெரிகின்றது. என்ன அறிந்தீர்கள்? இஸ்ரேல் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் ராணுவம் கொலாப்ஸ் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லி, உடனடியாகவே நீங்கள் ஆட்களை திரட்ட வேண்டும், இல்லை என்று சொன்னால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ரிசர்வ் படையினரை கூப்பிட்டிருக்கிறார்கள், யாரும் போவதாக இல்லை. அண்மையில் இஸ்ரேலின் பென்கூரியர் விமான நிலையத்துக்கு போனவர் கூறிய கருத்து என்னென்று சொன்னால், விமான நிலையம் எப்போது துறக்கப்படுகிறதோ அப்போது எல்லாம் இஸ்ரேலியர்கள், அதுவும் கடும்போக்கு இஸ்ரேலியர்கள் எல்லாம் நாட்டை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். இப்ப பல நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் தான் முதல் ரிசர்வ் படையினரால் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் போவதில்லை என்றால் அவர்களுக்கு தெரிகிறது இந்த போரை நாங்கள் இழக்கிறோம் என்று சொல்லி. அப்ப இவ்வளவு காலம் அவர்களுக்கு ஒரு வெற்றி என்னும் போது அவர்கள் போகலாம், சுடலாம், அதை ஆராய்ச்சி குழந்தை பிள்ளைகளை சொல்றது, அப்படித்தான் காப்பட் பம்மிங்க செய்கிறது. நேரடியாக மோதுறதுன்றது குறைவுதானே, ஒளிச்சிருந்து அடிக்கிறது, பேச்சுவார்த்தை என்று சொல்லி போட்டு வச்சு கொள்றது, இதைத்தானே செய்தவர்கள். ரியல் வாரை சந்திக்கதான பிரச்சனை வரும். நாங்கள் தான் குழந்தைகளையும் நாங்கள் ஆயுதத்துல மேல் நோக்கி நின்று ஒரு ஆயுதத்துல பலவீனமான ஆட்கள் அடிக்கும் போது அவர்களுக்கு அது பெரியதாக இருந்தது, எல்லோரும் போனார். இப்பதான் ரியல் போரை சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அதாவது பேராசிரியர் மராண்டி கூறியது போல ஒரு முந்தி 10 நிமிஷம் இடைவெளி இருந்தது விழுவறதுக்கு, இவர்கள் ஓடுவதற்கு. இப்போது 3 செகண்ட் அல்லது 4 செகண்ட், அதுக்கென்றாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நேற்று இரவு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லோரும் தெருவில் நிற்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். எங்கு படுப்பது என்பது அவர்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மற்றது எங்கு ஓடுவது. ஒரு மிலிட்டரி பேஸ்ல பெரிய பெட்டிகள்ல சாப்பாடு போட்டுக் கொண்டிருக்காங்க, சாப்பாடு சாமான்கள் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்திலிருந்து. யாருக்கு அது சண்டையில இருக்கிற படையினருக்காண்டு பார்த்தா இல்லை, ஷெல்டர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் என்ற வெளியில வர முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இப்ப முதல் 2 நாள், இப்ப கடந்த 48 மணி நேரத்தில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அப்ப ஒரு ஏவுகணையும் தடுக்க முடியவில்லை. அதாவது போர் என்றால் ரியலான ஒரு எனிமியை சந்திக்கும் போதுதான் உங்களோட வீரம் வடிவாக தெரிய வரும். அப்ப இப்ப இஸ்ரேல் கூறுகின்ற 4,80,000 படையினர் வேண்டும் என்று. யாரும் போவதற்கு இல்லை. இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், யாரும் இறப்பதற்கு விரும்ப போறதில்லை. முன்னிய காலம் போர் இல்லாத, அதேதான் இப்ப பெருமளவான போர் ரோபோட் அல்லது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் அப்படி மாறி இருக்கின்றது.
இனி வரும் காலங்களில் மக்கள் தொகையே ஏற்கனவே குறைந்து கொண்டு வருகின்ற நிலையில் இப்ப இதைத்தான் இஸ்ரேலின் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார், உடனடியாக சேருங்கள். அப்ப இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார், கட்டாய ராணுவ சேவையை அறிமுகப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது கட்டாய ராணுவ சேவை ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்கின்ற நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்றுதான் கூறப்படுது. நிறைவாக மிகவும் சுருக்கமாக இந்த அமெரிக்காவுடைய அமைச்சரவை கூட்டத்தில் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இந்த 15 அம்ச கோரிக்கை திட்டத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதனுடைய நிலைமை இதன் தொடர்ந்தும் இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? இது தொடர்பாக என்ன நடக்கின்றது? ஈரான் கூறியிருக்கின்றது, ஈரான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, தங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. தாங்கள் இப்ப பாகிஸ்தானூடாக அது கொடுக்கப்பட்டது, துருக்கி ஊடாக கொடுக்கப்பட்டது, தாங்கள்கிட்ட கிடைத்திருக்கிறது, அதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு பக்க சார்பாகத்தான் இருக்கிறது. நாங்கள் வேண்டுமென்றால் எங்கள் 5 அம்ச கோரிக்கையை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், நாங்கள் பேச்சுவார்த்தையை கேட்கவும் இல்லை அவர்களிடம் என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஈரான் வெளிவார அமைச்சர் UN கூறியிருக்கின்றார், எதிரிகள் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் போது அந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கான முழு சட்ட அதிகாரமும் தங்களிடம் இருக்கு. UN நீங்கள் பார்க்கலாம், முழுமையான யூஎனின் சட்டத்தின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் மூடி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை மூடிய அறைக்குள் கூடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் மார்க் ரூபியோ பிரான்சுக்கு வந்திருக்கிறார் பேசுவதற்காக. பாகிஸ்தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வகிப்பதாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதான் சொல்ல பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரம்பை கேலி செய்திருக்கிறார் என்று பல ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. அவர் கூறியிருக்கின்றார், இப்ப கூட போரின் இலட்சியம் என்னென்றால் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பது, ஆனால் அதை ஏற்கிற போருக்கு முதலே திறந்துதான் கிடந்தது என்று கூறியிருக்கின்றார். இப்ப இவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் இந்த நிதியை அறவிடுவது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது. அதாவது பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் மாறி பெட்ரோ யுவான் ஒப்பந்தம் வந்துடுமோ என்ற ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல இப்போது நிற்கிறார்கள். ஏதாவது ஒரு வழிக்கு ஈரானை கொண்டு வர வேண்டும் என்று இப்போதைய நிலையில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை விட ஈரான் முக்கியமான ஒரு நிலையாக மாற்றமடைந்திருக்கின்றது இந்த தற்போதைய சிக்கல்ல இருந்து மீள்வதற்காக. இப்ப இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தான் இதுக்குள்ள முழுதாக இந்த பேச்சுவார்த்தைகள் இதுகள் என்று பாகிஸ்தான் போகின்றது. இந்தியாவுக்கு ஏன் இந்தியாவை இதில் ஒருவரும் கருத்தில் எடுக்கவில்லை என்ற கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டிருக்கின்றன. அதுக்கு ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார், பாகிஸ்தான் 1980களிலிருந்தே அமெரிக்காவுடனும் ஈரானுடனுமான உறவுகளுக்கு இடையில் பாகிஸ்தான் ஏற்கனவே நிற்கின்றது என்று சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், உங்கள் வெளிவார கொள்கை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஷீர் முனீப் அவர் அமெரிக்கா அதிபர் வெள்ளை மாளிகையில் 2 நாள் விருந்து சாப்பிட்டார். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூப்பிட்ட ஒரே ஒரு ராணுவ தளபதி அவர் வெள்ளை மாளிகைக்கு. அதே போல அவர் ஈரானுடனும் நல்ல உறவாகத்தான் இருக்கின்றார், சவுதி அரேபியாவுடனும் நல்ல உறவாகத்தான் இருக்கின்றார். இஸ்ரேலுடனும் அவர்கள் இஸ்ரேலை கண்டிக்கிற இடத்தை கண்டிக்கிறார்கள், அவ்வளவுதான். அதாவது தென்னாசிய பிராந்தியத்தில இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட பாகிஸ்தான் அந்த போருக்குள் பாகிஸ்தான் நிற்பது ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருப்பது போலதான் இந்த இந்திய வெளிவார அமைச்சர் கருத்தை பார்க்கும்போது தெரிகின்றது. சிறப்பு, அற்புதமான பார்வை. 28வது நாள் போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலவரங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோக்களே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.